டுடே கிளாஸில் புல்லியன் நாட்டு சாட்டின் பண்டல் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் சாட்டின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் ட்ரையாங்கிள் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கே ஸ்டிச்சு. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ புல்லியன் நாட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓகே, பிக் சைஸ் நீடல் எடுத்துக்கோங்க. லூஸாக, கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா 6 ரவுண்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 6 ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஸ்மால் நாட் இந்த மாதிரி நாட் விழுந்துடும். இப்போ மறுபடியும் கீழே இருந்து எடுத்துட்டு நீடல் ஸ்மாலாக கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றுங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி புல் பண்ணால் உங்களுக்கு அங்கே நாட் விழுந்துடும். இப்போ கீழே நாட் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி பீட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே பீட்ஸ் போட்டுட்டு போடலாம். சுகர் பீட்ஸ் பெஸ்ட்டு. நான் இங்கே கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸை போட்டுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. சிக்ஸ் ரவுண்டு சுற்றுனதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ புல் பண்ணி ஸ்லோவாக இந்த மாதிரி புல் பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ இந்த இடத்துல கீழே ஜஸ்ட் கீழே போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் த்ரெட்டில் அண்ட் பீட்ஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 லேயர்ஸ் போட்டிருக்கேன் த்ரெட்டு சாட்டின் ஸ்டிச்சுனால. அதுக்கப்புறம் இந்த இந்த 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க, கிட்ட கிட்ட வரணும். ஓகே, கேப்பு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே போங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே போங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மிடல்லேருந்து த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் த்ரெட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இருந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோ த்ரெட் எடுத்தீங்க அவ்வளோ த்ரெட்டு முன்னாடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் போர்ஷன் மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே போங்க. ஜஸ்ட் அப்போது இந்த இடத்துல டம்பல் மாதிரி உங்களுக்கு நாட் விழுந்துகிட்டே போயிடும். ஓகே, இந்த மாதிரி கேப் விழும். சேம் மெத்தடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் பீட்ஸில் போட்டுடுங்க. ஓகே, சேம் இதே ஸ்டிச்சு சாட்டின் ஸ்டிச்சு இந்த இடத்துல போட்டுடுங்க. ஓகே, சாட்டின் ஸ்டிச்சு அதில் இந்த பிங்க் த்ரெட்டில் பண்ண வேண்டாம். ஓன்லி சாட்டின் ஸ்டிச் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட்டு அது மட்டும்தான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ்லனா சுற்றும் போதே ஒரு பீட்ஸ் போட்டுட்டு சுற்றிடுங்க. சுகர் பீட் போடணும், கட் பீட்ஸ் போடக்கூடாது. சுகர் பீட் போட்டால் மட்டும்தான் அழகாக தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிக்கிட்டே போகணும் ஃபுல்லாக.
இப்போ நான் கட் பீட்ஸில் பண்ணது காமிக்கிறேன். சேம் மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ஒரு லைன்லேயும் ஃபுல்லாக பீட்ஸ் ஏற்றிட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லைன்னா ஓன்லி த்ரெட்டு பண்ணிவிட்டு சாட்டின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு மிடலில் மட்டும் பீட்ஸ் போட்டுட்டும் பண்ணிக்கலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது, ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒன்று ஃபுல்லாக த்ரெட்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபுல்லாக மிடலில் பீட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாட்டின் ஸ்டிச்சு சேம் நீங்கள் இந்த ப்ரௌன் கலரில் போட்டிங்க இல்லையா, சேம் கண்டினியூ பண்ணிவிட்டு போகணும் ஃபுல்லாக. இது எப்படி பண்ணோம், சேம் மெத்தடில் இந்த இடத்துல ஜஸ்ட்டு த்ரெட்டில் இந்த மாதிரி சுற்றிட்டே போகணும். அதுதான் சாட்டின் ஃபில்லிங் ஸ்டிச்சு. கொஞ்சம் ஸ்மாலாக த்ரெட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிக்காயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் சாட்டின் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற த்ரெட் எடுத்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ த்ரெட்டில் பண்ணோம்ல, இப்போ பீட்ஸில் அந்த லைன் எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு இப்போ பார்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்டிச்சஸ் மாதிரி, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சாட்டின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே போகணும் பீட்ஸில். சுகர் பீட்ஸ்னால் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பீட்ஸ் இல்லையா, ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்குது லைனை விட. அதிகமாக சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
நீட்டாக கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ட்ரையாங்கிள் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் வி மாதிரி க்ராஸாக போகணும் ஸ்டிச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் க்ராஸாக வி மாதிரி க்ராஸாக போகணும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க த்ரெட்டில். ஓகே, அதுக்கப்புறம் பீட்ஸில் போட்டுக்கோங்க. பீட்ஸில் போடும்போது டூ கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நிழலும் போகிறது இல்லை பீட்ஸு. இந்த மாதிரி மேலே மட்டும்தான் நான் பீட்ஸ் போட போகிறேன். கீழே த்ரெட் இருக்கிற மாதிரியே பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் மேலே கீழே எல்லா சைட்லையும் பீட்ஸ் போட்டுட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கோங்க. இது கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க மேலேருந்து, அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து குச்சி இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டோட பேக் சைடு மிடலில் இன்னொரு சைடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் இந்த மிடல்லையே ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கே மாதிரி வரும். அதுக்கப்புறம் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. சேம் மெத்தடில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.